ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீமனுடைய ஒன் ஷாட்டர். ஓகேவா? அது நேம் வந்துட்டு மை ட்ரங்கன் குரூம். ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஆஃபீஸ் ரூம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. ஒரு பர்சன் மட்டும் அந்த மீட்டிங் ஃபோக்கஸ் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. அதை ஒரு பர்சன் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபைனல் அந்த மீட்டிங் ஓவர் ஆகிட்டு இருக்கு. ஓவர் ஆனதுக்கப்புறம் ஒரு பர்சன் பார்க்குறாங்க டயாங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டயாங் பார்க்குறாங்க. ஆறு ஆல்ரெடி கேட்குறாங்க. யங் சொல்கிறாங்க. ஆறு ஆல்ரெடி டயாங் சொல்கிறாங்க. இல்லை யங் சொல்கிறாங்க. என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. இப்போ எல்லாருமே அங்கே இருக்கிற பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான். ஓகே, வித்தவுட் ஜிமின் தவிர இருப்பாங்க. இப்போலாம் கேட்குறாங்கட்டே என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. எங்காவது சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க. ஜிமின் ஊருக்கு போயிட்டு 1 வீக் ஆகுது. யங் சொல்கிறாங்க. ஏன்னா எப்போ அப்படி சொல்லிட்டாங்க. 1 வீக் பிஃபோர் ஊருக்கு போயிட்டான். என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லாமல் கிளம்ப அவன் பாட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஆமாம் சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு கால் டெக்ஸ்ட் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரி நீ பண்ணியிருக்க வேண்டியதானே. அவங்க அப்பா அம்மா மிஸ் பண்ணிருப்பான் போயிருப்பான். நீ ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. விட்டே பார்க்குறாங்க. இல்லை அவங்க எப்போவுமே எனக்கு அவன் தான் கால் பண்ணுவானா. கால் பண்ணி டேங் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பான். சொல்கிறாங்க. ஏன் அவன் தான் கால் பண்ணுவான் நீ கால் பண்ணக்கூடாதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவாப் கேட்குறாங்க. இல்லாத சொல்கிறாங்க. சொல்ல அவன் தான் கால் பண்ணுவான் நீ கால் பண்ணக்கூடாது நீ கால் பண்ணக்கூடாதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது அவனே போய் பண்ணுவான் அப்படியே பழகிடுச்சா சொல்கிறாங்க. சரி இப்போ 1 வீக் ஆகிட்டேன்ட்டு சொல்லவே இல்லை ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள அஜிமாட்ட மட்டும் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் டேங்கிட்ட சொல்லிட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கால் டெக்ஸ்ட் எதுவும் பண்ணவே இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு இது பயமாக இருக்குது. ஒரு என் மேலே கோவமா இல்லை எனக்கு பிடிக்காம போயிட்டேன்னு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நான் கொஞ்சம் கோல்டு தான். ஆனால் ஒரு அதை உனக்கு பிடிக்காம இருக்கா என்னன்னு தெரியல சொல்கிறேன். என்னடா பேசுகிறேன். உனக்கு மேரேஜ் 2 months ஆகுது. இப்போ போய்ட்டு நீ கோல்டு உனக்கு பிடிக்காம போயிருமா என்ன. அவனுக்கு பிடிக்கல ஸ்டார்டிங்கில் பிடிக்காம போயிருக்கும். 2 months கூட நல்லா தான் இருந்தால் உனக்கு லஞ்செலாம் பேக் பண்ணி அனுப்புவான். எல்லாமே உனக்கு பார்த்து பண்ணுவான்ல சொல்கிறாங்க. எல்லாமே ரொம்ப கேர் பண்ணுவான். ஆனால் சொல்கிறாங்க எனக்கு தெரியல. எங்கன்னா அவரை அவர்கிட்ட பேசாமல் இருக்கிறதுனாலையும் நான் வெளியில் கூப்பிட்டு போகாமல் இருக்கிறதுனாலையும் நான் ஒரு ஹஸ்பண்டாக ஒரு டியூட்டி பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் அவனுக்கு என் மேலே கோவம் இருக்குமோ பிடிக்காம போயிருக்குமோ ஆல்ரெடி விட்டு போயிட்டானோ டயர்டாயிட்டானோ சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. நீ ரொம்ப யோசிக்கிறீ அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்லிட்டு காமெடி நீ ரொம்ப யோசிக்கிறேன் இந்த இடத்துல யோசிக்காது சரியா சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம அவங்க விட்டு போயிடுவாங்க நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை 1 வீக் ஆகிடுச்சா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் பேச கூட இல்லை. அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் கூட இந்த மாதிரி ஊருக்கு வந்துட்டு டேட் கூட என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. சரி எதுக்கு எல்லாமே அவனே வந்துட்டு பேசணும்னு நினைக்கிறேன். நீ பேச வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறேன். எனக்கு ரொம்ப ஓயண்டா ஓகேவா அதில் பையன் சொல்கிறாங்க. இல்லை டே நீ எதுக்கு அவனே பேசணும்னு நினைக்கிறேன். நீ பேசலாம்ல ஏன் உனக்கு நீ கோபம் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மேரேஜ் பிடிக்கல சொல்கிறாங்க. பிடிக்காம எப்படி இருக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க அது மேரேஜ் டே ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நான் அப்படி சொல்லிட்டு நான் சொல்கிறாங்க. என்னென்னு மேரேஜ் டே முடிஞ்சு நெக்ஸ்ட் டே நான் சொன்னேன் அவனுக்கு எனக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்க டைம் எடுக்கும். ஸோ நீ வந்துட்டு உடனே எதிர்பார்க்காத சொல்லிட்டேன். அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நானும் அதிகமாக பேசினதில்லை. அவனும் சொல்லிட்டு கேட்க மாட்டான். ஆனால் எனக்கு ரொம்ப கேர் பண்ணுவான். எனக்கு எல்லாமே ஒரு ஒய்ஃபாக எல்லாமே பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவனை எனக்கு பிடிக்கவே எனக்கு ஆரம்பிச்சிச்சு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க எனக்கு இப்போ அவன் லவ்வே இருக்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க. இல்லை அதே ஃபீல் அவனுக்கு வரணும் எனக்கு ஆசை. அவன் எனக்கு இதெல்லாம் பண்ணுறான் டியூட்டியாக ஒரு ஒய்ஃபாக ஒரு டியூட்டியாக பண்ணுறான். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அவன் லவ்வோட பண்ணணும் என்கிட்ட அவன் ஃபைட் பண்ணணும் சண்டை பண்ணணும் எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்கணும் ஆசை. அதுக்கு டைம் எடுக்கல அப்படி டே சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் பார்க்குறாங்க. டே நீ ஏன் பேசுகிறா சொல்கிறாங்க. எனக்கு டேக்கு லவ்வே செட் ஆகாது. மற்றதெல்லாம் இப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நான் இப்போ ஒர்க்கு அந்த மாதிரி இதெல்லாம் தான் ஃபோக்கஸ் பண்ண தவிர லவ் அந்த மாதிரிலாம் ஒரு இதுக்குள்ளே போக மாட்டார். அவர் அரேஞ்ச் மேரேஜ் அவங்க பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணி வச்சிருப்பாங்க. டேக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. சண்டேவும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்களாம் கேட்குறாங்க நீ அப்படி பேச சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு இப்போலாம் இருக்கணும் ஆசை. எனக்கு இதெல்லாம் பிஃபோர் எனக்கு ஆசை இல்லை. ஆஃப்டர் என் ஜிம்மில் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் வந்திருக்கு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு இவங்களாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு இந்த ஜிம்முக்கு எனக்கு பிடிக்குதுன்னு தெரியல. அங்கே ஒரு மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. இது 1 days வரைக்கும் எனக்கு எல்லாம் பண்ணுவேன்னா சரி 1 day அவனுக்கு எனக்கு பிடிக்கும். அப்போது நாங்கள் 1 time இதெல்லாம் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அட்லீஸ்ட் எங்கள் 1 year கூட வெயிட் பண்ண தப்பு இல்லை. எங்கள் அனிவர்சரி வரப்போ கூட கன்ஃபர்ஸ் பண்ண அதுக்கு என்ன எவ்வளோ டேஸ் இருக்க சொல்லிட்டாங்க. பரவாயில்ல நான் யோசித்தேன் ஒரு பர்சனல் மூமெண்ட்டில் இதெல்லாம் சொல்லலாம். அது வரைக்கும் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நல்லா ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெனி பார்க்குறாங்க. சரி இப்போ சொல்கிறாங்க. இப்போ நான் விட்டு போயிருக்கேன் கஷ்டமாக இருக்குது. அவங்க நான் சரியாக பேசாமல் இருக்கனாலையும் அவன் என்னை பற்றி நினச்சிருப்பான்ல ஒரு உள்ள நீங்களாம் சொல்லுங்க நான் சண்டை சொல்லி முடிஞ்சு இருக்கேன்னு சொல்லிட்டு அதனால் அவனுக்கு அப்படி பிடிக்காம போயிருக்குமா சொல்கிறாங்க. டே அப்போல்லாம் இல்லைடா நாங்கள் உன்னை சும்மா டேஸ்ட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் டேஸ்ட் பண்ணுறது வேறு ஓகேவா. நீ சம்டைம்ஸ் இருப்போம் பேசுகிறவங்களுக்குலாம் உன்ட்ட யாரை ப்ரப் பண்ண ட்ரை பண்ணாக்க நீ ரொம்ப கோப்பிடும் மூஞ்சி காட்டுவேன். அதெல்லாம் அப்படி சொன்னால் ஓகேவா. மற்றபடிலாம் நீ வந்துட்டு நீ ஸ்வீட்டான பர்சனலாக சொல்கிறேன். எப்போ ஒரு 60 day இருக்க முடியாதுலாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்கிட்ட ஜிம்முக்கு எனக்கு பிடிக்காம போயிடுச்சா என்னன்னு தெரியல சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் ஆகிட்டு இருக்குது சொல்கிறாங்க. அவ்வளோ இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். நீ போய் பார்த்துட வேண்டியதுலாம் சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் அவன் என்கிட்ட சொல்லவே போயிட்டானே சொல்கிறாங்க. சரி சொல்லாமல் போனால் எனக்கு உனக்கு ஒய்ஃப் மேலே பாசம் இருக்குல்ல சொல்கிறாங்க. இருக்குது சொல்கிறாங்க. அப்போ நீ போய் பாரு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்ல பொண்ணு போய் பாரு இல்லைக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்கிறாங்க. எனக்கு ஃபோன் பண்ண தோணுது எப்படி நீ ஃபோனை டயல் பண்ணுறேன். ஆனால்
ரிங்காக இருக்கும் கட் பண்ணிடுறான் சொல்லிட்டாங்க. எனக்கு ஏன்னு தெரியல. அது இன்னும் டக்குன்னு எனக்கு அப்படி தோணுதா டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறேன். எனக்கு என்ன பண்ணவே தெரியல யாங்க சொல்லிட்டாங்க. நான் எந்த விஷயத்துக்கு நர்வஸ் ஆனதே இல்லை. ஆனால் இந்த விஷயத்துக்கு எனக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது. அவன் ஏன் விட்டு போனா ஏன் விட்டு தள்ளி போயிருக்கான்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். 1 வீக் என்னோட இருக்கான். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாங்க சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது. பெட்டில் இன்செக்யூராக இருக்க மாதிரி இருக்குது சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம எப்படியே மார்னிங் எழுந்திரிச்சு ஜிம்மோட பேச தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் நைட்டில் அதுவும் இருக்கக்கூடிய அவனோட பேச தான் பார்த்துட்டு இருப்பேன். இந்த 1 வீக்காக அவனை பார்க்காம இருக்குது. வீட்டில் அவன் இல்லாமல் இருக்குது. வீடே எம்டியாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணவே தெரியல யாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ நம்ம சின்னாயம் பார்க்குறாங்க. அப்போ நீ போய் பார்த்துட்டே சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் வச்சு கஷ்டப்பட வேணாம் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு எப்போ நம்ம லவ் வரட்டும் நீ போய் சொல்லிட்டு சரியா என்ன லவ் ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு வந்துட்டாக்கா ஹைட் பண்ணக்கூடாது தள்ளி படக்கூடாது இப்போ சொல்லலாம் அப்போ சொல்லலாம் சொல்லிட்டு அதுக்கான சுச்சுவேஷன் வர சொல்லிட்டு வெயிட் பண்ண வேணாம் நீ சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு ஜிம்மு உனக்கு எப்போ அந்த ஃபீலிங்ஸ் வருது அப்புறம் வெயிட் பண்ணுற சொல்லிட்டு அவன் அதே மாதிரி எப்படி நினச்சிட்டு இருக்காங்க சொல்லிட்டாங்க. அப்படி நினச்சி தான் விட்டு போயிருக்க மாட்டாதான் சொல்லிட்டாங்க. இல்லைடா மேபி உங்கள் அப்பா மிஸ் பண்ணியிருப்பான் அதான் போயிருப்பான் ஓகேவா. எனக்கு வீட்டில் வேறு இருக்கா நான் ஒரு ஒர்க் போகாமல் கொஞ்சம் வீட்டில் இருந்தால் லோன்லி இருந்திருக்கும் அதனால அப்படி இருந்திருப்பான் சொல்லிட்டாங்க போயிருப்பான் சொல்லிட்டாங்க. அப்படியா மாமா சொல்லிட்டாங்க. நீ போய் பார்த்து சொல்லிட்டாங்க. எனக்கும் இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியல என்னால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. இது வரைக்கும் நான் டிஸ்ட்ராக்ட் ஆனதே இல்லை எதுலையுமே. ஆனால் 1 வீக்காக எனக்கு எல்லாமே டிஸ்ட்ராக்ட் ஆகுது. என்னால் ஈவன் கார் ட்ரைவ் பண்ணும்போது கூட எனக்கு என் மைண்டு ஃபுல்லாக ஜிம்கிட்டே இருக்குது சொல்லிட்டாங்க. இப்போ நான் இவங்களும் பார்க்குறாங்க. நீ அந்தளவுக்கு அவனை லவ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. டேக் ஒரு மாதிரி கதை சொல்லிட்டாங்க. நீ அந்தளவுக்கு லவ் பண்ணுற ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப டேக் ஒரு மாதிரி கதை சொல்லிட்டாங்க. நீ போய் பேசுகிறா சொல்லிட்டாங்க. அம்மா நீயே ஃபர்ஸ்ட் டே அப்படி சொன்னா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க யங்ஸ்டர் தப்பு பண்ணிட்டு என்ன பண்ண கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்காது எங்கள் ப்ரைவசி சொல்லிட்டாங்க. அப்போ புரிஞ்சுக்கிறாங்க சார் ஓகே அதனால சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. அது அவனை எதுவும் வந்து அவனை தப்பா எடுத்து கூட சொல்லிருக்கா ரீசனுக்காக நான் அப்படி சொல்லிட்டேன். ஆனால் என்ன நினச்சிருக்கான்னு எனக்கு தெரியல சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க பாதிக்க வெயிட் பண்ணது ஓகேவா அவன் என்ன நினைப்பான் நீ என்ன நினைப்பா சொல்லிட்டு அவன் என்ன நினைக்கிறான்ட்டு நீ நினச்சிட்டே இருந்துட்டு லைஃப் வேஸ்ட் பண்ணாது ஓகேவா நீ போய் டைம் வேஸ்ட் பண்ணாத போய் பாரு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறேன் அப்போ போய் பார்க்குவான் போய் பாரு சொல்லிட்டாங்க. சரி டேக் ஒரு மாதிரி கூட நம்ம பண்ண அந்த தப்பு அப்புறம் அன்றைக்கி அவன் கோச்சிட்டு இருப்பான் நான் கேட்டு பண்ணி எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்கவே இல்லையே அப்போலாம் அந்த யோசிச்சுதானே என்னோட அப்போயே போயிருப்பான் அப்படிலாம் இல்லை. ஆனால் இப்போ எதனால் போயிருக்கானு தெரியல எனக்கு அது கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு ஏன்னா அன்றைக்கி எனக்கு ஆக்குவராக இருந்துச்சு. ஏன்னா நான் எப்படி அவன்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் இந்த மாதிரி ஒரு இதை சொல்லிட்டேன் எனக்கு தெரியாமல் நடந்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சார் ஓகே எங்கள் கிளம்புற சொல்லிட்டே கிளம்பிட்டாங்க. இப்போ என்ன பார்க்குறீங்க என்னடா இந்த அளவுக்கு மாறிட்டான் சொல்லிட்டாங்க. ஆமாம்ல சட்டுன்னு சொல்லிட்டாங்க. பட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்படி மோசானில் ஒரு வீட்டை பார்க்கலண்டா ஒரு பாசன் விண்டோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாசன் வந்துட்டு ஜிம்மி இந்தப்பா காஃபி சொல்லிட்டாங்கம்மா எனக்கு காஃபி வேணாம்மா சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க எனக்கு காஃபி வேணாம் சொல்லிட்டாங்க. வேற என்ன எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு இது வேணாம் சொல்லிட்டாங்க. என்னாச்சு இப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா சொல்லிட்டாங்க. ஏப்பா ஒன்று கேட்பேன் கொச்சிக்காமல் சொல்கிறியா சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்லிட்டாங்க. உனக்கு டேக்குதான் சண்டையா சொல்லிட்டாங்க. அம்மா என்ன கேட்குறீங்க சொல்லிட்டாங்க. இல்லைப்பா ஒரு நான் ஜஸ்ட் நார்மலாக கேட்குறேன் தங்க நீ தப்பா எடுத்துக்கா சரியான்னு என்ன கேட்குறேன்னாக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சண்டை வரல நார்மலான விஷயம் ஓகேவா அதெல்லாம் ஃபைட்லாம் வந்தால் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே எப்போவும் ஹாப்பியாக இருக்க முடியாது எல்லாராலையும் சம்டைம்ஸ் அம்சங்க தனியாக வரும் சரியா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா தானே கேட்டிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா எங்களுக்குள்ள எந்த ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சரியா சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க எனக்கு வீட்டில் இருக்க லோன்லியாக ஃபீல் ஆனிச்சுமா சொல்லிட்டாங்க. லோன்லியாக ஆமாம் நான் வீட்டில் லோன்லியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு அதான் நான் சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் டேட்டு ஃபோனில் பேசுகிறதா சொல்லிட்டாங்க. ஆனால் பேசுகிறேம்மா சொல்லிட்டாங்க. அப்படியா டேயும் வந்திருக்கலாம்ல சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒர்க் இருக்குமா சொல்லிட்டாங்க. அப்படியா உங்களுக்கு ஃபைட் எதுவும் இல்லைப்பா சொல்லிட்டாங்க. ஃபைட் இருந்தால் கூட பேச சரி பண்ணுங்க சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா டே அந்த மாதிரி பர்சன் இல்லைம்மா அவர் ரொம்ப டீசென்ட் ரொம்ப குவைட்டாக இருப்பார் அப்பெல்லாம் ஒரு பண்ணுமா அந்த மாதிரி பர்சன் இல்லை சொல்லிட்டாங்க. அப்படியா கேட்குறது ஹாப்பி தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஃபைட் வந்துக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. சரிங்க மாசம் ஜிம்மி சொல்லிட்டாங்க. சரி ஓகே பாசம் ஜிம்மில் அம்மா போயிட்டாங்க. இப்போ ஜிம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது. நான் இப்போ இங்கே வந்து சரியாக தப்பான்னு தெரியல எனக்கு என்ன பண்ணிட்டோம் உங்களுக்கு அது ஞாபகம்ன்றப்போ நான் கூட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் தப்பாக நினச்சிருவீங்களா ஆனால் என்ன பண்ணிட்டு எனக்கு முடிவெடுக்க தெரியல இது எப்படி டேஸ்க்கு நான் ஹைட் பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து உட்காந்துட்டேன் எனக்கு பயம் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணவே முடியல ஸோ ஜிம்மின் தான் அப்படியே வந்துட்டு ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ டைம் ஒரு 7 o'clock இருக்கும் நைட்டு ஒரு 7 o'clock இருக்கும். இப்போது அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்றுருக்கு. கரெக்டாக ஒரு பாசம் மேலே போயிருப்பாங்க. இப்போ உள்ள வராங்க யார் சுட்டு திரும்பி பார்க்குறாங்க பார்த்து அந்த கார்லேருந்து ஒரு பாசம் இறங்குறாங்க. அட நம்ம மாப்பிள்ள சரி பார்த்துருக்காங்க டேங்க் தம்பி எப்படி சொல்லிட்டாங்க. இப்போ மட்டும் பார்க்குறாங்க அங்கிள் சொல்லிட்டாங்க வாங்க வாங்க அப்படி கூப்பிட்றாங்க எனக்கு அவங்க வில்லேஜில் சேர்ந்தவங்க இல்லையா அப்படி தான் கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க அங்கிள் எப்படி நல்லா இருக்காங்க தாட்டே உள்ள வாங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ 1 week ஆயிடுச்சா வரதுக்கு கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க இந்த ஜிம் வந்து பின்னாடி நீங்கள் வருவீங்க நினைச்சோம் சொல்லிட்டாங்க. ஆனால் உனக்கு ஒர்க் இருக்குன்னு தெரியும் உள்ள வாங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ மட்டும் உள்ள வராங்க எப்படி இருங்க சொன்னாலும் இருக்கவங்கள அவங்க அப்படி கூட்டிட்டு வராங்க. இல்லைன்னா சொல்லிட்டாங்க என்னங்க சொல்லிட்டாங்க வந்து பாரு யார் வந்திருக்கா சொல்லிட்டாங்க. யாருங்க சொல்லிட்டு உள்ள வேலை வந்து பார்க்குறாங்க. மாப்பிள்ளா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஆண்டி எப்படி நல்லா இருக்கும் உள்ள வாங்க கூப்பிட்றாங்க. இப்போ டே உள்ள வராங்க. அவங்க டே பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கூட பயந்துட்டு எங்கடா ஜிம்மில் எதாவது ஃபைட் பண்ணிட்டு வந்ததுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் டேங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க சொல்லிட்டு ஜிம்மில் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் நம்ம தான் உட்காருங்க என்ன காஃபி என்ன சாப்பிட்றீங்க காஃபி டீ உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க இருமா அப்போ தான் இருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க டீ ஜிம் எங்கே சொல்லிட்டாங்க ஜிம் ரூமில் இருக்கான்ப்பா சொல்லிட்டாங்க. நான் போய்ட்டு ஜிம்மில் பார்த்துட்டு வரேன் டீ சட்டாக ஓகேப்பா நான் ஃபுட்டாக ரெடி பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி போயிட்டாங்க.
இந்த பக்கம் நம்ம அப்படியே தான் ஜிம் ரூம் வந்து ரூமில் லாக் பண்ணிட்டாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம்மா இப்போ அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ரூம் டோர் லாக் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க அம்மா அப்படி ஜிம் தான் வந்துட்டு டோர் பண்ணுறாங்க. எனக்கு எதுவும் சொல்கிறாங்க பார்த்தாக்காங்க டே நினச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க டே ஏங்க அப்படி ஜிம் கூப்பிட்றாங்க. டே உள்ள விட்டு டக்குன்னு டோர் லாக் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க என்னாச்சு ஜிமின் அப்படி கேட்குறாங்க. டே சொல்கிறேன் என்னாச்சு உனக்கு எதுக்காக எனக்கு வந்து அப்படி கேட்குறாங்க. ஜிம் அமைதிட்டு இருக்காங்க. டே எதை சொல்கிறாங்க சொல்லு ஜிம் எதுக்காக எனக்கு வந்து எவ்வளோ கோவமா அது தப்பு பண்ணிட்டேன் அப்படி கேட்குறாங்க. இல்லாட்டி எதை சொல்கிறாங்க சொல்லி எதுக்காக எனக்கு வந்த ஒரு கால் ஒரு டெக்ஸ்ட் எதுவுமே இல்லை. இதாக கூடலாம் கால் பண்ணுவா சாப்பிட்டீங்களாட்டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இதில் கேட்பா அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்லிதான் எனக்கு வந்திருக்கேன் எனக்கு போரிங்காக இருக்கா அப்படி கேட்குறாங்க. சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. போரிங்காக இருக்கா என் கூட இருக்கா ஜிம்கிட்டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்க என்ன பேசுகிறீங்க ஜிம் கேட்குறாங்க. பின்ன எதுக்காக சார் என்ன வந்திருக்கேன் வளர்ந்து கோல்டு பாசன் கூட மேலே இருக்குமே நினச்சிட்டு அப்படி கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் அப்புறம் என்னாச்சு சொல்லிட்டே கேட்குறாங்க. எனக்கு என்னை விட்டு இருக்காங்க சார் தான் வந்தேன் சொல்லிட்டே கேட்குறாங்க. ஏன் தப்பான்ட்டா கூட சொல்லாமட்டே எப்படி பண்ணுறீங்க எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு சண்டை போடலாமே ஃபைட் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம்ல எதுக்காக சார் நான் சொல்லாமல் கிளம்ப நீ பாட்டுக்கு வந்திருக்க அதுவும் ஆண்டிகிட்ட சொல்லிட்டு வந்திருக்க என்கிட்ட சொல்லணும் போகலையா கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அது சொல்கிறாங்க சொல்லு ஜிம் நான் தப்பான்ட்டா அப்படி கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்காங்க. உன்னை தான் கேட்குற ஜிம் சொல்லுது நான் டே எதாவது தப்பான்ட்டா டே தான் உங்களுக்கு பிடிக்காது என்ன பண்ணிட்டா சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க தப்பு யார் மேலே எனக்கு தெரியல டே சொல்கிறாங்க. என்னன்றது தப்பு யார் மேலே எனக்கு தெரியல டே சொல்கிறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க என்ன சொல்கிற ஜிம்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க என்கிட்ட ஹைட் பண்ணுறியா டே கேட்குறாங்க. ஜிம் வந்துட்டு ஆமாம் நிறைய செக் பண்ணுறாங்க என்னென்னு சொல்லி ஜிம் இதை நான் எதுவும் நம்ம சரி பண்ணிக்கலாம் பேசி சரி பண்ண முடியாது சொல்லிட்டு எதுவுமே இல்லை சரியா என்கிட்ட சொல்லிட்டு ஜிம் நான் பார்த்துக்கிறேன் டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அது சொல்கிறாங்க சொல்லி ஜிமின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கு கேட்குறதுக்கு சொல்லிட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் டே ஜிம் சொல்கிறாங்க. இது யாரோட தப்புன்னு எனக்கு சொல்ல தெரியல சொல்கிறாங்க. அப்புறம் டே டக்குன்னு ஜிம்மில் பேச கப் பண்ணிடுறாங்க. என்ன ஜிம்மில் ஹெட் ரவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டே ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் டே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணால் கேட்குறாங்க. ஜிம்முக்கு புரியவே என்ன டே அப்படி பேச அப்படி எக்ஸைட் ஆகிட்டு இருக்க சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க நீ எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க 1 வீக் பிஃபோர் தான் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க 1 வீக் பிஃபோர் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்டா சொல்ல கேட்குறாங்க. டேங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. டேக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. டே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க சொல்லுங்கள் டே சொல்கிறாங்க. இப்போ டே அப்படி ஜிம்முக்கு கொண்டு பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டே என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. பட் டே தான் ஜிம்முக்கு டெலிவரி பண்ணிட்டு ஜிம் ஐம் சாரி சொல்கிறாங்க. டே என்ன பண்ணுறீங்க புரியல சொல்கிறாங்க. ஐம் சாரி ஜிம்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க நான் ஹைட் பண்ண தப்பு தான் சரியா எனக்கு அப்போ அந்த டைம் என்ன பண்ணுறது தெரியல ஜிம் நான் பண்ண தப்பு தான் ஆனால் எனக்கு அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க தெரியல. எனக்கு உன்னோட பார்த்து நீ தான் என்கிட்ட கோவப்பட்டுருக்கோம் எனக்கு அது ஹார்ட்டாகிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் என்னை யாரும் இன்சல்ட் பண்ணதில்லை ஹார்ட் பண்ணதில்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் எல்லாருக்கிட்டே அப்படி தான் இருப்பேன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன் யாருக்கிட்ட அந்த க்ளோஸ்லாம் ஆக மாட்டேன். ஆனால் எனக்கு பிடிச்சி இந்த மேரேஜ் வந்து எனக்கு அப்பாவும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஆஃப்டர் ஃபோட்டோ பார்த்துக்கணும் பிடிச்சிருந்துச்சி சரி ஓகே இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போக போக நம்ம பேசி பழகி அதுக்கப்புறம் ஒருத்தர் பிடிக்கட்டும் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா லைஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா ஆனால் அன்றைக்கி எல்லாமே வேறு மாதிரி முடிஞ்சிச்சா எனக்கு அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கன்னு தெரியல. நீ சொன்ன வந்துட்டு எந்த மாதிரி நான் யூஸ் பண்ண தெரியலையா அதான் சரி எனக்கு எதுவுமே ஞாபகம் மாதிரி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது ஓகேவா நான் எந்தளவுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ண வச்சுட்டு ஐம் சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஜிம் ஓகேவா எனக்கு நீ அப்படி யோசிச்சு தான் இப்போ வந்திருப்பேன் எனக்கு ஞாபகம் இல்லை சார் நீங்கள் வந்திருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டேங்க சொல்கிறாங்க ஜஸ்ட் எனக்கு பார் ஜிம் நான் தப்புன்றது என்னன்னு சொல்ல மாட்டேன் சரியா ஆனால் என்னை மன்னிச்சிரு ஓகேவா எனக்கு வருத்துறாது என்னால் தாங்கிக்க முடியாது ஜிம் ஓகேவா நீ என்னால் பனிஷ் பண்ணக்கூடாது வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன் சரியா ஆனால் இது வருத்துறாது ஓகேவா நான் பண்ண தப்பு தான் ஓகேவா நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்குது என்ன நினச்சி சொல்லிட்டு சொல்லியிருக்கணும் நான் எதுவுமே நடக்காம இருந்து தப்பு தான் ஓகேவா என் மேலே தப்பு எனக்கு அப்போ பயம் வந்துருச்சு எங்கடா எனக்கு வெறுத்துருவியோ தப்பாக நினச்சிருவியோ இப்படி ஒரு பர்சனாக சொல்லிட்டு எனக்கு வேறு மாதிரி பார்த்துட்டு சொல்லிட்டு எனக்கு பயம் ஜிமின் ஓகேவா அதனால தான் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் மேரேஜ்கிட்ட 2 days பிஃபோரும் ஃபோட்டோவே நான் பார்த்தேன் முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மா சொன்னாங்க பாருன்னு சொல்லிட்டு பார்க்கவே இல்லை. அப்போ 2 days பிஃபோரும் அந்த ஃபோட்டோ பார்த்தேன் எனக்கு அந்த ஃபோட்டோ பார்த்து செகண்ட் எனக்கு பிடிச்சிச்சு சரி ஓகே இப்போதைக்கு அரேஞ்ச் மேரேஜ் எல்லாமே நடக்கட்டும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் ஃபாலோ ஆகலாம் பிடிக்க ஆரம்பிக்கும் உனக்கு கேரக்டர் தெரிஞ்சுக்கணும் எனக்கு கேரக்டர் நீ தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் அப்படி தான் லைக் பண்ணி அதுக்கப்புறம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண நினச்சேன்னா அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப மதிக்கும் ட்ரிங்க் பண்ண வச்சுட்டாங்க. எனக்கு பேச்சுலர் பார்ட்டி கொடுத்தேன் மார்னிங் மேரேஜ் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் அப்படி தான் ட்ரிங்க் பண்ணலாம் சொன்னாங்க. நானும் இது ஒரு ஹாப்பினஸும் ட்ரிங்க் பண்ணிட்டேன். அந்த ட்ரிங்க் வந்து எனக்கு வந்துட்டு நான் ஏர்லி மார்னிங் வரை ட்ரிங்க் பண்ணிட்டேன் தப்பு என் மேலே சரியா அந்த ட்ரங்கன் ஸ்டைலில் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ரெண்டு பற்றி அதை அப்பா நினச்சிட்டு சொல்லிட்டு தான் தெரியாத மாதிரி இருந்துட்டேன். மற்றபடி எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஜிம் சொல்லிட்டாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம் டக்குன்னு டேட்டுக்கு தள்ளி போகிறாங்க ஜிம்முக்கு பாருங்க தயவுசெய்து வருது அது ஓகேவா என்னால் தாங்கிக்க முடியாது ஜிம்மின் அப்படியே தான்
கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஏன்னா அவர் கொஞ்சம் நீட்டர் பண்ணி தான் இருக்காரு. கிட்ட வந்துட்டு ஜிம்மில் அவர் லைட்டாக அந்த ஹிப்பில் கையை வச்சுட்டு அந்த ஸ்டம்பில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கிட்டே ஏங்க அப்படி சொல்கிறாங்க. பார்த்து அப்போ விட எடுத்துக்காது ஓகேவா, நீ இதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பின்ன என்ன பண்ணிட்டு சொல்லுங்கள், என் ஹஸ்பண்டுக்கு நான் இந்த மாதிரி நடந்தது ஞாபகம் சொல்லிட்டு நான் நினச்சிட்டு எவ்வளோ பயந்துருக்கு ஒன் வீக்காக நான் எவ்வளோ இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறது தெரியுமா. நான் எப்போ ப்ரெக்னன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த டேல எனக்கு அவ்வளோ பயம். எப்படா சொல்கிறது சொல்லிட்டு எனக்கு நீங்கள் சர்ச்சு கூட பேசணும் இல்லை. நார்மலாக இதில் கேட்டேன். ஆமாம் அப்படியே சொல்லுவீங்க, எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் ஜென்டல்மேன் சொல்லிட்டு எனக்கு அப்படியே நினச்சிக்கிட்டேன். எனக்கு அன்றைக்கி டே வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் நல்லா பண்ணிட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரங்கல் சேர்க்கிறதுனால கூட இருந்திருக்கீங்க, அதுக்கு ஞாபகம் கூட இல்லை. சரி நான் அது அப்படி தான் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஆக்ஸ் பண்ணிட்டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என் ஹஸ்பண்ட் நீ சொல்கிறப்போ என் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகுது, எனக்கு அது எப்படி ஜிம் எனக்கு ஞாபகம் இல்லை கூட நான் தப்பாக எதுவும் நினச்சிட மாட்டேன் ஜிம்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் நான் எவ்வளோ இன்செக்யூராக ஃபீல் பண்ண தெரியுமா உங்களுக்கு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். தப்பு தான் ஆனால் என்கிட்ட சொல்லிட்டானம்மா சொல்கிறாங்க. நான் எப்படி சொல்லுவேன், உங்களுக்கு ஞாபகம் இல்லாதப்போ உங்கள்கிட்ட எப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும். ஜிம்முக்கு அப்போ அழகு போது ரொம்ப பயந்து போயிட்டேன். டீ நான் எப்படி சொல்கிறது, இது இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. டீ ஜிமின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படியே இது பண்ண மாட்டேதுன்னு பயம். எனக்கு என்ன சொல்லவே தெரியல. அங்கே இருக்கவே ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் சொல்கிறாங்க. டே பார்க்குறேங்க. பாரு ஜிமின் ஒரு வேளை நான் வந்துட்டு ட்ரங்க் பண்ணி ஞாபகமே இல்லாமல் போயிதான் கூட நீ சொல்கிறது நம்ப ஜிமின்னு சொல்கிறாங்க. நம்மளோட பார்ட்னரை நம்மளே ட்ரஸ்ட் பண்ணாக்கா வேறு யார் ட்ரஸ்ட் பண்ணுவா அப்படி கேட்குறாங்க. டேங்க சொல்கிறாங்க. வேறு யார் ட்ரஸ்ட் பண்ணுவா சொல்கிறாங்க. நீ எனக்கு ஒரு மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. நான் வந்து எனக்கு ஞாபகமே இல்லாமல் இந்த மாதிரி நடந்துட்டே அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா நான் நம்பியிருப்பேன் ஓகேவா. நான் அவ்வளோ நம்பாமல் விட மாட்டேன். டே சொல்கிறாங்க. என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோதான். நான் பார்க்க கொஞ்சம் கோல்டாக இருப்பேன். எனக்கு அவ்வளோ நான் சர்ச்சு பேசுனதில்ல தான். உன்னை அதிகமாக நான் வேலை கூட்டிகிட்டு பண்ணுறது கேர் பண்ண எதுவும் பண்ணதான். ஆனாலும் எனக்கு மேலே ரொம்ப அதிகமாக லவ் இருக்குது. சரி ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது. ஒரு லைஃப்பில் எனக்கு அதிகமாக தேவைப்படுறது ஒன்று லவ் இன்னும் ட்ரஸ்ட் ஓகேவா. அது ரெண்டுமே எனக்கு மேலே அளவுக்கு அதிகமாக இருக்குது. சரியா மேரேஜ் 2 வீக்ஸாக மேலே ஃபாலோ ஆகிட்டேன். உன்னோட கேரிங்னஸ் உன்னுடைய கைண்ட்னஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த மாதிரி பர்சன் கொடுக்குறது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல எனக்கு அப்பா அம்மா பெஸ்ட் பர்சன் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு எவ்வளோ டைம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். நீ எங்கள் மேலே காமிச்சிக்க அந்த கேரிங் லவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யாருக்காகவும் இதுக்காக டிஸ்டாக் ஆனது இது வரைக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்டாக் ஆகிருக்கு. 1 வீக்காக சரியாக சாப்பிடாம தூங்க ரீசெண்ட் ஒய்ஃப் மட்டும் தான். சரியா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஒரு லவ்வில் டீப்பாக ஃபாலோ ஆகிட்டேன். உனக்கும் அதே மாதிரி லவ் வேணும். எனக்கு இப்போ எனக்கு எல்லாம் பண்ணுற ஒரு ஒய்ஃபா அது எனக்கு இதெல்லாம் தாண்டி எனக்கு லவ்வோட பண்ணணும் எல்லாம் ஆசை. சரி ஒரு லவ்லி ஒய்ஃபும் எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இப்போதைக்கு டியூட்டியாக பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அப்படி வேணாம். ரொம்ப ஹாப்பியாக லவ்லியாக நம்ம 2 பேரும் ஒரு கப்பில் அழகாக இருக்கணும்னு எனக்கு ஆசை. அதுக்கு டைம் எடுக்கும். எவ்வளோ டைம் எடுக்கணும் அதுவும் தப்பு இல்லை சொல்லிட்டு நான் அப்படி தான் நினச்சேன். தவிர மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா சரி உங்கள்கிட்ட நான் தலைப்போன்னு நினச்சதே இல்லை. ஈவன் என்கிட்ட நீ எனக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணுறது அவ்வளோ சாப்பிட்றேன். இல்லைக்கா நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். ஆன்டி ஃபுட் பண்ணால் ஃபுட்டை குக் பண்ணுவேன் கம்மியாக சாப்பிடுவேன். நீ ஃபுட்டை குக் பண்ணுறப்ப அதிகமாக சாப்பிடுவேன். நீ எனக்காக சர்வ் பண்ணுறது எனக்காக என்னை பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதெல்லாம் ஆசை. மற்ற கப்பல் பார்க்குறப்ப எனக்கே ஆசை இருக்கும் எப்படா இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி உனக்கு லவ் ஆகட்டும் கொஞ்சம் டேஸ் போகட்டும். லவ்லாம் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி லைக் பண்ணி அப்படி இருக்கலாம். இப்போ நம்ம அப்படின்றதுக்காகலாம் நம்ம ஜிம்மு கூட அப்படின்னு பேசிடக்கூடாது பழகிடக்கூடாது. அவனுக்கு அதே ஃபீல் நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி நினச்சேன். அப்படி தான் என் ஒய்ஃப் கூட நான் அப்படி இருக்கா சொல்லிட்டு அப்படி யோசிச்சு தவிர சொல்கிறாங்க. இவன் நிறைய டைம் அதை அதை யோசிச்சு பார்க்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கிட்டே அவங்க சொல்கிறாங்க. அடிக்கடி யோசிச்சு பார்த்துட்டு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் ட்ரங்கன் சைடில் இருந்தால் கூட எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. எனக்கு என்ன நினச்சிட்டே சொல்கிறாங்க. ஜிம் அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அவள் எல்லாமே ஞாபகம் இருக்குது. சரி எனக்கு கூட அந்தளவுக்கு பிடிக்கும். அதுவும் மேரேஜுக்கு அப்புறம் நான் ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கேன் தெரியுமா சொல்கிறாங்க. என்னோட மைண்ட் ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்குது அதுட்டே சொல்கிறாங்க. அது 1 வீக் இல்லை நான் வந்து நானாக இல்லாட்டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக பார்த்துருக்காங்க. உண்மையே நீங்கள் தான் நான் எப்போ மூஞ்சி எதுவும் மூணிச்சிருப்பேன் கரடி மாதிரி சொல்லிட்டே பார்க்குறாங்க. இதை ஜிம் சொல்கிறாங்க. இது கரடி அதே பார்க்குறாங்க. ஆமாம் இது மூஞ்சிட்டு இருப்பீங்க அப்படி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. இதுக்கு என் குழந்தை பயந்துட்டாங்க வந்திருக்கே சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப பயந்துட்டேன். அம்மா கூட தெரியுமா வாமிட்லாம் வருது அதெல்லாம் ஹைட் பண்ணி சொல்கிறாங்க. வாமிட் ஒரு டே பார்த்துருக்காங்க. ஆமாம் வாமிட்லாம் வருது அதெல்லாம் ஹைட் பண்ணிக்கிட்டு அம்மாவுக்கு தெரியாமல் எப்படி தெரியுமா யார்ட்டையும் சொல்லவும் முடியாமல் இது ஒரு ஹாப்பியான நியூஸ் ஆனால் யாரையும் சொல்ல முடியாமல் ஈவன் நானே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கேன் சொல்கிறாங்க. ஏன்டா மாட்டே கேட்குறாங்க. பின்ன உங்களுக்கு ஞாபகமே இல்லை என்னோட குழந்தையோட அப்பாவுக்கு அவங்களுக்கு ஞாபகமே இல்லாதப்போ என் குழந்தை பற்றி எப்படி சொல்ல முடியும். செகண்ட் அம்மா கிட்ட யாருமே சொல்ல தெரியுமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்போ டெஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க. நான் டாக்டரை போய் செக் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஹெட் பெயின் இருந்துச்சு வாமிட்டிங் அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு எதுவும் பயம் எனக்கு கூட எனக்கு வேறு எதுவும் சொல்லி பயந்து தான் போய் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கு நான் ப்ரெக்னென்ட் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. தனியாக பண்ண சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு கூட போனால் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க அவர் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு ஆனால் இதெல்லாம் போய் சொல்ல முடியுமா சரி நான் சொல்லிக்கிறேன்டா சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்படி சொல்லவே தெரியல. அங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட எப்படி சொல்ல போகிறேன்னு கேட்டால் நீங்கள் என்ன நினைப்பீங்க உங்களுக்கு ஞாபகமே இல்லையே நீங்கள் என்னை பற்றி கோவப்படுவீங்க நினச்சிட்டு நான் பயந்துக்கிட்டு நான் பாட்டுக்கு திங்ஸ்லாம் என்னோட ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்துட்டேன் சரின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு ஜீவன் நான் தப்பே பண்ணக்கூட என்ன என்ன வார்னிங் பண்ணுறேன் ரைட்ஸ் உனக்கு இருக்குது சரியான ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க சொல்லிட்டு ஃபைட் கூட பண்ணலாம் நீ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எனக்குமே தெரியும் எனக்கு பயமாக இருந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இல்லை உங்கள்கிட்ட அப்படி சொன்னாக்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் போய் தப்பாக எடுத்துப்பேன். நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. என்னோட ஒய்ஃபை நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன். அது எப்படி தப்பாக எடுத்துப்பேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. நான் எதுவும் பயந்து போயிட்டேன்னா அதான் எனக்கு என்ன பண்ணவே தெரியல. நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். அது எனக்கு அங்கே இருக்க ரொம்ப பயமாக சொல்கிறாங்க. பாரு உன்னோட வீடு ஓகே உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. நீ இப்படிலாம் யோசிச்சுட்டு வரலாமா தனியாக வந்திருக்க இவ்வளோ தூரம்
சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணவும் தெரியல. நான் பாட்டுக்கு பயந்துட்டு நான் ரெடியாகிட்டு வந்துட்டேன். எனக்கு வரப்போ பயமாக இருந்துச்சு. பஸ்ஸில் வரும்போது நான் ஆயிடுமோ சொல்லிட்டு எனக்கு அப்படியே ஒரு பயம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க உன்னை இந்தளவுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ண வச்சுட்டு நான் தப்பு ஏமாதில்ல நல்ல ஒரு ஹஸ்பண்ட் இல்லைல்ல சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. இல்லை நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டே இல்லைல்ல. நான் கோல்டு பாசன் எப்படி வேணால் என்னை பற்றி யாரும் சொன்னேன்னு கவலை இல்லைன்னா உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு பயமாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு நீங்கள் எப்படி சொல்கிறாங்க. நான் இப்போ அப்படியே யோசிப்பேன். என்னோட ஜிமின்டா என்னோட குழந்தைடா அப்படியே சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா எனக்கு வந்துட்டு அன்னைக்கு நமக்கு உன் கூட இருக்க சொல்கிறாங்க. என் கூட சொல்கிறாங்க உன் கூட இருந்து எனக்கு எல்லா ஞாபகம் எனக்கு அப்படி இருக்கு தெரியுமா. நான் அடிக்கடி நினச்சி அதை ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிட்டு என்ன டீ பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஃபீல். அடிக்கடி யோசிச்சு பார்த்துட்டு நம்ம எப்படி இருந்தால் சொல்லிட்டு நான் டம்பர் சைடில் தான் இருந்தானே இப்போ ஞாபகம் இருக்கட்டே சொல்கிறாங்க. ஜிம் அங்கே இருக்காங்க என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நெக்ஸ்ட் டே எந்திரிக்கப்போ நீ தான் எந்திரிக்க மாட்டே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டேன் பெட்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நீட் பண்ணிட்டேன். அதனால் நான் தான் சரி ஓகே உனக்கும் அக்குவராக ஃபீல் பண்ண வேணாம் நானும் அக்குவராக ஃபீல் பண்ண வேணாம் சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு விட்டுட்டேனே தவிர அதை பற்றி ஞாபகம் இல்லாமல் விட்டுட்டேனே தவிர மற்றபடி எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. சரி ஒரு இன்ச்சஸ் கூட ஞாபகம் இருக்கட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வந்துக்கிட்டு ஏங்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இப்போ ஆக்குவராக போயிட்டுருக்கு. என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க போதும் டேட்டுங்க அப்படி பேசாதீங்க ஷேம்லெஸ் ஆச்சு. ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க ஒன்ட்டு பேச மாதிரி பேசுவாங்க டே கேட்குறாங்க. இங்கே பாருங்க நேற்றுங்க போதும் ஜிம் தான் அடிக்கிறாங்க. நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா சொல்கிறாங்க. சரி சொல்லி டாக்டர் என்ன சொல்கிறாங்க. அதில் நார்மலாக செக் பண்ணியிருக்கேன் பேபி நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். நார்மலாக செக்கப்லாம் போகல டாக்டர் எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எல்லாம் ப்ரெக்னன்சி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஆனால் செக்கப்பில் போக பயமாக இருக்குது சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் கூட இல்லாமல் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க. நான் கூட இல்லாமல் வேறு யாரும் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்படியே சைட் பண்ண நினச்சா சொல்கிறேன். சரி எப்படி சைட் பண்ணுவான்னு கேட்குறாங்க. நான் நினச்சிட்டேன் இதுக்கப்புறம் எப்படி போக போகிறோம் என்ன பண்ண போகிறேன். டாக்டர் சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் வருவோம் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வாங்க ப்ராப்பராக செக் பண்ணிக்கலாம் சொல்லி சொன்னாங்களா. 3 மந்த் ஆகிறப்போ வாங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன பண்ணவும் தெரியல. நான் கூட சொல்கிறாங்க. அப்போது சார் என்கிட்ட சொல்கிற ஐடியாவே இல்லை சொல்கிறாங்க. எப்படி சொல்லுவா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் அச்சோ நீ இன்னும் குழந்தை மாதிரி ஜிம் இருக்கா அப்படியே சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் ஏதோ சில விஷயங்கள் குழந்தை மாதிரி பண்ண வீட்டில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நீ ரியலாகவே குழந்தைன்னு சொல்லி இப்போ புரிஞ்சுட்டேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. அது என்ன பயந்துட்டேன் சொல்கிறாங்க. அச்சோ நான் இருக்கேன் ஓகே ஒவ்வொரு செக்கப்பும் ஒவ்வொரு செகண்ட் அவங்க கூட நான் இருப்பேன் சரியாக சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டே சொல்கிறாங்க. நான் பயந்து போயிட்டுட்டே சொல்கிறாங்க. இதுக்காக தான் சார் எங்கள் கோச்சில் வந்திருக்கீங்களா சொல்கிறாங்க. சரி ஒரு கால் கூட சொல்கிறாங்க. எப்படி பேசுவேன் நானே கில்ட்டினஸ் இருக்கேன். கில்ட்டினஸ் அவனுக்கு எதுக்கு கில்ட்டினஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ என்ன சொல்லுவேன் இது ஏன் குழந்தை நம்ம குழந்தை சரியா உனக்கு எதுக்காக கில்ட்டினஸ் சொல்லிட்டே தான் அப்படி கீழே கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப இருக்குது இப்படிலாம் பேச தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேசுவோம் சரியாக சொல்கிறாங்க. இவனே கூட கிஸ் பண்ணலாம் ஆசை இருக்குது என்ன பண்ணுறது. சரி எனக்கு பிடிக்கணுமே ரீசனுக்காக தான் ஃபஸ்ட்டு கிஸ்லாம் கொடுத்துட்டேன். அதெல்லாம் எனக்கு இருக்குதான் எவ்வளோ கிஸ் பண்ணலாம் எனக்கு ஞாபகம் இருக்குட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஆல்மோஸ்ட் ஒரு 20 or 30 கொடுத்துருப்போனா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டைம் சொல்கிறாங்க ஞாபகம் இருக்குது ஒரு 20 டைம் இல்லை 30 டைம் கிஸ் பண்ணிருப்பேன் இருக்குது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த அவங்களுக்கு அது நடந்து அந்த இடத்துல அப்படி கொடுத்துருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. எனக்கு அதில் இந்த ஃபீல்லாம் அப்படியே இருக்குதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அடிக்கிறாங்க என்ன பேசுறீங்க நீங்கள் இப்போ பேசணும் எதிர்பார்க்கவே இருக்கட்டே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அதில் பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்க சொல்லிட்டாங்க. பனிஷ்மெண்ட் எனக்கு ஆசைப்பட்டே பார்க்குறாங்க. ஆமாம் பின்ன நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ட்ரங்க் பண்ணிட்டு யாராவது மேரேஜ் பண்ணிப்பாங்க அதை சொல்கிறாங்க. சாரி நான் வேணும்னு பண்ணல சரியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீடியோ கொடுக்க வச்சுட்டாங்க சரியா நானும் அப்படியே ஹாப்பியாக இருந்தேன் ஃப்ரெண்டு கூட அப்படியே நானும் குடிச்சிட்டேன்டா அதான் சொல்கிறாங்க. குடிச்சு போட்டு வந்துட்டு இப்படி பண்ணிவிட்டு இது என்ன எவ்வளோ இன்செக்யூராக ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்க. செகண்ட் 1 வீக் நான் பயந்து போயிருக்கேன் சொல்கிறாங்க. 1 year பயப்பட சொன்னாட்டே கேட்குறாங்க. எந்த 1 year பயப்பட சொல்லிட்டு சொல்லிட்டே கேட்குறாங்க. போங்க நான் எப்படி பயந்துருக்கேன் தெரியுமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க இதுக்கு கிளம்பி வந்துச்சு அந்த வாத்துக்கிட்டே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஒரு சேஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ ஒரு மாதிரி பயந்து தெரியுமா 1 வீக்காக எனக்கு இன்றைக்கி அது சோலை கிட்ட வந்த மாதிரி இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சோல் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நிச்சயமாக எனக்கு சோல் தான் டே சொல்கிறாங்க. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நான் ஃபோன் ஹார்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா நான் ஏதாவது ஹார்ட் பண்ணுறப்ப பேசியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கு வெளில கூட கூட்டிட்டு போனதா சொல்கிறாங்க. அது போனேன் உனக்கு எனக்கு பிடிக்கும்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டா பிடிக்கிறதுக்கு டைம் எடுக்க சொல்கிறாங்க. எல்லாமே நான் சொல்லணுமா நீங்களே சொல்ல மாட்டேங்களா சொல்கிறாங்க. சரி ஓகே இதுக்கு நானே சொல்கிறேன் எல்லாமே நானே மூவ் எடுக்கிறேன் நானே மூவ் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யார் ஸ்டெப் நீங்கள் தான் ஃபஸ்ட் எடுக்கணும் ஏன்னா நீங்கள் சொல்கிறேன் அந்த ஹஸ்பண்ட் ஓகே நானே மூவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி எப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி வாமிட்லாம் ஓகே தானே சொல்லி பார்க்குறாங்க. அது அப்போ வந்துட்டு இருக்க சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ்க்கு அப்படி இருக்க சரியாயிடும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்கள ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக சரியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்படி சொல்கிறது தெரியல. என் குழந்தை வரப்போச்சுட்டு இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்க நான் பயந்து போயிட்டேன். என்ன சொல்லுவேன் என்னதான் சொல்கிறது எப்படி எதோ எதோ இமேஜின்லாம் பண்ணுறேன் சொல்கிறேன் என்ன பண்ணேன் நான் எதுவும் தப்பாக எடுத்துருவேன் எப்படி பேபி வச்சிருக்கேன் நினச்சா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியே மறைச்சி பார்க்குறாங்க. என்ன மறைக்கிறீங்க சொல்கிறாங்க. யாரும் அப்படி கேட்பாங்களா சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படி பயந்துட்டு அவர்கள் அப்படிலாம் கேட்டு இல்லை நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு நினச்சா ரொம்ப ப்ரௌடாக இருக்குது பாரு அப்படி கூட என்கிட்ட சண்டை கூட போடாமல் ஆனால் சண்டை போட்டுக்கணும் கேட்டுருக்கணும் நீ பாரு இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது. டே பார்க்குறேன் அந்த மாதிரி பர்சன் ஹார்ட் பண்ண முடியுமா என்னால் இல்லை ஹார்ட் பண்ணுவானா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நான் பயந்துட்டு டே சொல்கிறாங்க. இப்போ தேவை ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க சார் எவ்வளோ ஹார்ட் அவ்வளோ பயப்படாது விட்டுவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ பயப்படக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாது வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. வீட்டுக்கா இப்போ நைட் டைமில் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகலாமா ப்ளீஸ் எனக்கு இங்கே ஒரு மாதிரி இருக்குது உன்னோட வீடு எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்ல ஆனால் எனக்கு நம்ம வீட்டில் இருக்கும் ப்ளீஸ் அப்படின்ட்டே சொல்கிறாங்க.
நம்ம ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க. வந்தது வராமல் கூட்டிகிட்டு போனால் அம்மா போகிற மாதிரி நினைக்க விடாங்க. அதுவும் நினைக்க விட அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. வா சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நீ 1 நைட் மட்டும் ஸ்டே பண்ணிட்டு நான் மார்னிங் போகிறமா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஆமாம் எனக்கு டயர்டாக தான் ட்ரை பண்ணுறது சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் இப்போ காரில் வந்தீங்க அவங்க காரில் தான் வந்தால் சொல்கிறாங்க. ஃப்ளைட்டில் வந்துருக்காங்களா சொல்கிறாங்க. பரவாயில்ல காரில் வந்துட்டா சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா வந்தாங்க. ஜிம்மி டே அப்படி கூப்பிட்றாங்க. டே பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க கொஞ்சம் வாங்க கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க சாப்பிடலாமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நானும் லவ் பண்ணுறேன் எனக்கு பிடிக்கும். எனக்கு என்னக்கா எனக்கு அப்படி இருந்தால் கூட அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கலையா அப்படி நினச்ச சரி விட்டா எனக்கு ட்ரங்க் சைடு பண்ணிட்டீங்க ஞாபகம் இல்லாமல் அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க அப்புறம் இவ்வளோ தான் பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். அதனால தான் அது அப்படியே லவ்வாக மாறிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் லவ் வந்துடுச்சு தான் ஆனால் சொல்லிட்டு மாறிடுச்சு டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதான் கரெக்டு தான் என் ஜின்னா எனக்கு சொல்கிற மாதிரி லவ் வந்து அப்படியே சொல்லுங்க போல இல்லை அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க வெயிட் பண்ணுறதா இப்படி தான் போல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை யாங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உங்கள் யாங்க நீங்கள் ஒரே பையன் தானே சொல்கிறாங்க. இல்லை 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 கூட ஒர்க் பண்ணுறாங்களே இல்லை என்னோட ஃபேமிலி மெம்பர் சொல்கிறாங்க. ஓ உங்களுடைய அந்த ஆமாம் சொல்கிறாங்க. அந்த யாங்க சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அவங்க சொன்னாங்க அது ஒரு உடனே லவ் வந்தால் சொல்லி இன்னும் தள்ளி போகக்கூடாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டு தான் இல்லை சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே தான் சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பிடலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஜிம் பார்க்குறாங்க. அம்மா ப்ரெஷர் பார்க்குறீங்களா சொல்கிறாங்க. ட்ரெஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே ஒரு ட்ரெஸ் இருக்கும் எடுத்து போட்டுக்கோங்க சொல்கிறாங்க. ட்ரெஸ் ஆமாம் சொல்கிறாங்க. ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தால் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் எதுக்கு சொல்கிறாங்க. அதே உங்கள் ஞாபகமாக இருக்கட்டும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன நினச்சிட்டு வந்தேன் மொத்தமாக அங்கேயே ஸ்டெப்பான வந்துட்டு யார் கேட்குறாங்க. இல்லை அது வரும்போது உங்கள் ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் எடுத்துருந்தா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவ்வளோவா உனக்கு மேலே கிட்ட வராங்க. சொல்கிறாங்க. அவ்வளோவா அதுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன். டே என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அப்புறமாட்டி ஜிம் கூட கொஞ்சம் க்ளோஸாக போகிறாங்க. ஜிம் அப்படியே அந்த பெட்ரோட் அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. டே டக்குனு ஹவுட் கூட பிடிச்சிக்கிறாங்க. இப்போ விழுந்துட கூட சொல்லிட்டு அவ்வளோவா உனக்கு உங்கள் ஹஸ்பண்ட் மேலே சொல்கிறாங்க. ஆமாம் இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் எதுக்கு அந்த விட்டு வந்தா கேட்குறாங்க. விட்டுட்டு வரணும் வேணும்லாம் வரல அப்புறம் சொல்கிறாங்க. அப்படி தான் பாயத்தில் வந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ விட்டு ஜிம்மில் இப்போ ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு அந்த ஃபீல் தான் ஃபீல் ஆகிட்டு இப்போ ஜிம் பேக்கஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டீம் பேக்கஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப டீப் பேக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ டேக் சப்மிட் பண்ணுறாங்க. அது அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் டூ ஜிம் சொல்கிறாங்க. ஐயோ என்ன இவ்வளோ அழகாக இருக்கா டே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னடா இவ்வளோ அழகாக இருக்கா டே கேட்குறாங்க. ஏன் முடிச்சு நான் ஆள் இல்லை இப்போ இவ்வளோ ஷையாக இவ்வளோ ப்ரெஷர் சாட்டே பார்த்துருக்காங்க. அப்படியே பைட் பண்ணி சாப்பிட பார்க்க சொல்கிறாங்க. சாப்பிடுங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது பாப்பா வந்துட்டாலே ஸ்டே பார்த்துருக்காங்க. அது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க சொல்கிறாங்க. இப்படியும் சரி ஓகே சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மு கூட ஹாப்பியாக இருக்குது. நம்ம பயந்து போயிட்டு என்னென்ன நினச்சிட்டு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. சரி நம்ம அப்படியே சொல்லியிருக்கணுமோ ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ போயிடலாம். இப்போ ஜிம்மில் ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் போய்ட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ட்ரெஸ்ஸை போடுங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வேர் பண்ணி விட சொல்கிறாங்க. நான் எதுக்கு வேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் வேர் பண்ணி விட சொல்கிறாங்க. ஜிம் வந்து ஷர்ட்டை போட்டு விடுறாங்க. டே ஜிம்மாவே போட்டாங்க. ஜிம்மில் எப்படி கை வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே அங்கே பாருங்க ஜிம்மா இருங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாருங்க அட்லீஸ்ட் கிஸ் ஆகலாம் பண்ணலாம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சேஃப்டி ரொம்ப பாருங்க உனக்கு நான் சேஃபாக பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முமே பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துக்கொண்டா அதுலேயே சொல்கிறாங்க. ஜிம்மு க்யூட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. இப்போ போயிடலாம் ட்ரெஸ் படிக்கிறாங்க. போகலாம் மாதம் 2 பேர் வராங்க. இப்போ ஜிம்மோட ஃபேஸ் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் அப்பா நோட் பண்ணுறாங்க. 1 வீக்காக ஜிம் ஒரு மாதிரி இருந்திருப்பாரு. அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு வந்துருக்காங்க தான் நினச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தா அவ்வளோ க்ளோவிங்க ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்க்குறதே ஜிம்மில் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அந்த உட்கார் பாச ஜிம்மில் உட்காருங்க. டே உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஜிம்மில் அம்மா அவ்வளோ ஃபுட்டு வெரைட்டி குக் பண்ணியிருக்காங்க. டே பார்க்குறேன் என்ன ஆண்டி இவ்வளோ குக் பண்ணிருக்கீங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. அது நீங்கள் வந்துருக்கீங்க ஃபஸ்ட் டைம் ரொம்ப நிறையா இது குக் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஸ்பீடாக ஹாப்பினஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஹாப்பியாக இப்போ மட்டும் ஏதாச்சும் நான் கட்ட சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன ஒரு மாதிரி கிட்டே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேஜின் அப்பா பார்க்குறாங்க. பார்த்திமின் எனக்கு அப்பெல்லாம் ஆக்கட்டை ஃபீல் பண்ணல. இப்போ நாங்கள் தானே அப்போ ஃபீல் பண்ணிக்கோ சொல்கிறாங்கம்மா. அது சொல்கிறாங்க. ஆக்காட்டை சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கடை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்னா கட்டுறாங்க. அது போட்டு அழகாக குக் பண்ணி விடாங்க சாப்பிட சொல்லிட்டு ஜிம் சாப்பிட்ருக்காங்க. ஒரு ஹாப்பியாக இருக்கிறதா வேணும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் இப்போ அவங்க வீட்டில் இப்போ கிடைக்கல. இப்போ இங்கே கிடச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ மட்டும் தான் வந்துட்டு சாப்பிட்டு வைக்கிறாங்க ஃபுட்டெல்லாம். இப்போ பார்த்தியாடா ஜிம் அப்பா பார்க்குறாங்க. பரவாயில்ல இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இவ்வளோ அப்படியே இருக்காங்க. இப்போ எதுக்கு ஜிம் வந்துட்டு 1 வீக் வந்து ஒரு மாதிரி இருந்தால் ஆசை பார்த்துருக்காங்க. ஒரு ஃபைட் இருந்திருக்க போல. இப்போ சமாதானம் இருப்பாங்க போல. அதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஆண்டி நாங்கள் மாறி ஊருக்கு போகணும்னு சொல்கிறாங்க. என்கிட்ட இப்போ தான் நீங்கள் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு ஒர்க்கெலாம் இருக்குது மாறி நான் ஊருக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகேப்பா பரவாயில்ல சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஜிம்மில் கொஞ்சம் திங்ஸ் நீ கேட்டல ஊருக்கா சாப்பிட போகிறதுன்னு சொன்னா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க. ஆமாங்க திங்ஸ்லாம் ஊருக்கெல்லாம் இல்லைம்மா சொல்லிட்டாங்க. சரி இப்போ இடத்துல ரெடி பண்ணி தரேன் ஓகே மார்னிங் உங்களுக்கு இடத்துக்கு வர மாதிரி ரெடி பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் போட்டு ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேவும் ரூம் ஜிம்மில் ரூமுக்கு வராங்க.
ஜிம் பார்க்குறாங்க. டேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் டயர்டாக இருக்கீங்க தூங்குங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, ப்ளீஸ் சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க, நீ சொல்கிறாங்க, நான் அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. பாரு ஆண்டி பார்த்துப்பாங்க, விட்டு அங்கிள் பார்த்துப்பாங்க, ஆண்டி பார்த்துப்பாங்க. அப்புறம் இன்னொரு மேட் ஆண்டி இருக்காங்க தானே, ஆமாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீ வாசிட்டே தான் வந்துட்டு ஜிம் வந்து போதுங்க சொல்கிறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க, நீ வாங்க சொல்கிறாங்க. மெடிசன் எதில் இருக்கா கேட்குறாங்க. இருக்க சொல்கிறாங்க. எது சொல்கிறாங்க, ஜிம் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ டே அந்த மெடிசன் நானே வச்சுக்கிறதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, கரெக்ட் டைம் நான் கொடுக்க முடியாது டே தான் வந்துட்டு இப்போ இதை போட சொல்கிறாங்க. ஜிம் போடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். 1 வீக்காக அவரே மெடிசன்லாம் போட்டு போகிறாங்க, வீட்டுக்கு கூட தெரியாமல். பட்டே வந்து கேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. நான் நினச்சி பயந்துட்டு தெரியுமா என்ன நினச்சா சொல்கிறாங்க. தனியாக யாருக்கும் தெரியாமல் குழந்தை பார்த்துக்கலாம் முடிவு பண்ணிட்டியா சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. இல்லை அப்படி முடிவு பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் நான் அப்படி தான் நினச்சா சொல்கிறாங்க. டே பார்க்குறேங்க. ஜோ எப்படிலாம் யோசிக்கிறப்பாரு சொல்லிட்டு டே தான் வந்துட்டு தூங்க சொல்லிட்டு ஜிம்மில் பார்த்துக்கிறாங்க. ஜிம்மில் அழகாக டேப் பண்ணி தராங்க. ஜிம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. டேபிள் மேலே ஹேண்டை போட்டு ஹக் பண்ணி தூங்குறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பி ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. உனக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பிக்சரில் பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் பார்த்தேன் பரவாயில்லையே அப்பா அம்மா டேஸ்ட் வந்துட்டு நல்லா தான் இருக்குது சொல்லி நினச்சேன். உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ அப்படி தான் நினச்சேன். அதை தாண்டி எனக்கு பெருசாக அது எனக்கு பிடிச்சிருக்கு சரி. ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஒரு பிளைண்ட் ஒரு பார்ட்னராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவ்வளோதான். ஆனால் நம்ம அந்த ஸ்டேஜில் வெட்டிங் ஸ்டேஜில் நிற்கும்போது எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் தான் பார்த்தேன். நேரில் பார்க்குறப்ப அப்படி இல்லாமல் ட்ரங்க் சைடில் இருந்ததுன்னா எனக்கு எப்படி சொல்கிறது என் கண்ட்ரோல் என்கிட்ட இல்லை அப்படி சொல்லிட்டு நம்மகிட்டே பார்த்துருக்காங்க. இப்போ மட்டும் எப்படி ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க 2 months பிஃபோர் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. பாட்டு ஏங்க சொல்கிறாங்கம்மா என்னம்மா சொல்லிட்டாங்க உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு சரியா சொல்கிறாங்க. அதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. ஏன்னா அது ஃபோட்டோ கூட பார்க்க மாட்டியா சொல்கிறாங்கம்மா. எனக்கு ஃபோட்டோ தேவையில்ல சொல்கிறாங்க. இந்த இடத்துல சலிச்சிக்கலாம் மேட்ச் பண்ணி தேவையில்ல சரியா சொல்கிறாங்க. என்ன பண்ணணும் சொல்லி அந்த ஃபோட்டோ மட்டும் பாரு சொல்லிட்டாங்க. இப்போ மட்டும் அப்படி என்ன இருக்குது சொல்லிட்டு அங்கே அந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அமைதியாக பார்த்துருக்காங்க. ஒரு மாதிரி அவ்வளோ க்யூட்டாக ஒரு பையன் அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு. டே பார்க்குறாங்க பார்த்துருக்காங்க. இப்போ மட்டும் நம்ம பார்க்குறாங்க என்ன பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. டே தான் அதை சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க. அப்பா டே பார்க்குறாங்க பரவாயில்ல உங்கள் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. என்னதுக்கு அவங்க டேஸ்ட் நல்லா தான் இருக்குது டே போயிடுறாங்க. சரி அப்படியே ரூம் போகிறாங்க. போயிட்டு நம்ம பிடிச்சிட்டு பார்க்குறாங்க. பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு போய் டே பார்க்குறாங்க. நல்லா தான் இருக்கான் பார்த்துட்டு இருக்காங்க. அழகாக இருக்கா அவளுக்கு தேவை வச்சு அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு சரி ஓகே இப்போதைக்கு எனக்கு மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லை பண்ணிப்போம் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அவங்களோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும் என்னோட கேரக்டர் அவனுக்கு பிடிக்கும் அப்படி பிடிச்சாக்கா ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வச்சுட்டாங்க. அவர் பாட்டு படுத்துருப்பாரு. 2 days ஆஃப்டர் எனக்கு மேரேஜ் ரொம்ப ஹாப்பினாக்கா நைட்டு ஃபுல்லாக சார் விடிய குடிச்சிட்டு இருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்புறம் கை பார்க்குறாங்க. டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. டே எனக்கு போதும் நான் சொல்கிறேன். குடிடா சொல்லிட்டாங்க. விடிய குடிக்க வச்சிடுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு 4:30 இருக்கும். இப்போ தான் நம்ம டே பார்க்குறாங்க 4:30 ஆகுது. இப்போ போய் தூங்கினா தான் உண்டு சொல்லிட்டு போய் படுக்கிறாங்க. அவர் தூங்கி ஒரு 1 hourலேயே வந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. டே வந்து எந்திரி சொல்லிட்டு தேவை மாதிரி இருக்காங்க. ஆனால் டே மேலே அந்த அங்கல் ஸ்மெல் அப்படி இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. டே இந்த பர்ஃப்யூம் போட்டுக்க சொல்கிறாங்க. என்ன இந்த பர்ஃப்யூம் போட்டுக்க இல்லைச்சிக்க என் ஃபாதரை கண்டுபிடிச்சி வர சொல்கிறாங்க. என்ன இந்த ஃபாதரை கண்டுபிடிச்சி வர எங்கள் ரூம் வந்து குடிச்சிருக்காங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கக்கா சென்டராக வச்சுக்கிட்டாங்க. டேவல் நிற்கும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி கேராக இருக்கா சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. டேக்கு நல்ல வந்துட்டு இப்போ தான் போதை ஏற ஆரம்பிக்குது அவருக்கு. டேக்கு ஒரு மாதிரி ஐயோ என்னத்தடா கொடுத்துங்க சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சதுரா சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம டேவும் ரெடி ஆகிட்டாங்க. ஃபைனாக வெட்டிங் ஸ்டேஜ் கூட்டிட்டு வராங்க. இப்போ அந்த ரூம் ஸ்டேஜ் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ தான் டே பார்க்குறாங்க. ஜிம்னு அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு ஏன் ஜெர்மன் இருக்காங்க. டே பார்க்குறாங்க. ஃபோட்டோ விட நேரில் தான் அழகாக இருக்கும். ஃபோட்டோ எடுத்து அவங்க சரியாக எடுக்க போட பார்த்துட்டு இருக்காங்க. நேரில் எவ்வளோ அழகாக இருக்கும் டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்து அதான் ஜிம் டே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன ஏன் ஒரு ஐஸாக டிஷ்ஷாக இருக்குது ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பர்ஃப்யூம் அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பர்ஃப்யூம் இது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்த்துட்டு இருக்காங்க. டே பார்த்து அப்படியே ஒரு மாதிரி நிற்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காரு அந்த இடத்துல. ஆனால் அவர் ஜிம்மு பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் முடியல அவருக்கு அங்கே ஃபுல்லாக ஹேங் ஓவர் தான். அப்புறம் மொபைல் ஜிம்முக்கு டேக்கும் கேட்குறாங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் நம்ம மேட்ச் முடிஞ்சிச்சு. அப்புறம் ஜிம்மில் அப்பா அம்மா ஜிம்மில் ஹக் பண்ணி அனுப்புறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகேம்மா நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. ஓகே பார்த்தா ஜிம் டேவும் கார் வந்து வந்துட்டுருக்காங்க. டே பார்த்தா வர வழிக்குள்ள அப்படி ஒரு ஹெட்டை சார்ஜ் வச்சிருக்காரு இந்த காரோட சைக்கில். ஜிம் பார்க்குறாங்க. இவருக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ காலையில் வீட்டுக்கு வந்துட்டாங்களா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜிம்மி கரெக்டாக இறங்குறாங்க. டேவும் கரெக்டாக இறங்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு டேங்க் தம்பி ஜிம் தம்பி வாங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. சிலப்பா சொல்கிறாங்க நீங்கள் நாளைக்கு மார்னிங் வந்து வாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரிப்பா ஓகே சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் டைம் வீட்டுக்கு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரூம் எங்கே அப்படி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க மேலே அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி சரி ஓகே ஜிம் முன்னாடி போகிறாங்க. டேபிள் வந்துட்டு இருக்காங்க. ஃபைன் அந்த ரூம் வந்துருப்பாங்க. இப்போ டே தான் வந்துட்டு ரூம் லாக் பண்ணுறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க டே கிட்ட வராங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. இப்போ டே தான் கிட்ட வராங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன இவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. என்ன இவ்வளோ அழகாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஃபேஸில் கொஞ்சம் ப்ளஷஸ் ஆகுது. அந்த தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ மட்டும் தான் அப்படி கேட்குறாங்க. இப்படி பார்த்துருக்காங்க. தேங்க்யூ மட்டும் தான் 4 பேர் பார்த்துருக்காங்க. ஜிம் டிவி பார்க்குறாங்க. என்ன பேசுகிறாரு இவர் பிடிச்சிருக்காரா இல்லை ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தான் ஜிம்முக்கு அப்படியே கொஞ்சம் க்ளோஸாக வருவோம். அந்த ஜங்கல் ஸ்மெல் இப்போ தான் அவருக்கு மேலே அவருக்கு வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பண்ணியிருக்கீங்களா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க. நேற்று நைட்டு நிறைய குடிச்சேன்னா ஹேங் ஒரு ஸ்டில் பிளே இருக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சரி ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க
நம்மளுக்கு வெட்டிங் நைட் அப்படி சொல்கிறாங்க. வெட்டிங் நைட்டு அங்கே பாருங்கள், இது டே டைமு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இப்போதைக்கு ஒன்றும் அவசரம் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கும் புரியுது, நாங்கள் வந்துட்டு அப்படிலாம் யோசிக்கிற பாசம் இல்லை. அது நாட்டு பேட் பாய் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க பட் ஐ நீட் யூ அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஐ நீட் யூ அப்படி டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க, ஐ நீட் யூ அப்படி டே தான் கிட்ட வராங்க. ஜிம் கூட இருக்குங்க பாருங்கள். வேண்டாங்க, நீங்கள் ட்ரிங்க் பண்ணிங்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. இல்லை இல்லைங்க பாருங்கள், அது இப்போ வேண்டாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ப்ளீஸ் அப்படிக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க உங்கள் வாய்ஸ் கூட உங்களால் ப்ராப்பராக ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. புரியுது எனக்கு சொல்கிறாங்க. ஏன்னா டே வந்துட்டு ஐஸ் வந்து ஒரு மாதிரி சொல்லுது அவருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ப்ளீஸ் நீங்கள் பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போ மட்டும் ஜிம் லைட்டாக பெட்டில் ப்ரெஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு இப்போ ரொம்ப உனக்கு நீ வேணுன்றவங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே வேண்டாங்க சொல்கிறாங்க. இப்போ டே போய்ட்டு ஜிம் இப்படி சாஃப்டாக டச் பண்ணுறாங்க. சாஃப்டாக தான் போயிருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு அது இது பிடிச்சிருக்காரு. அவர் ட்ரங்க் ஸ்டாக் இருக்காரு அப்படின்னு ஜிம்முக்கு மாதிரி அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை வேண்டாம் ஜிம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜிம்முக்கு பிடிச்சிருக்கும். அதுக்கு ஜிம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓகே சொல்லியிருப்பாங்க. இப்போ 2 பேருக்கு இல்லாமல் போயிருக்கும். டே பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. குடிச்சு கூட சொல்கிறாரு. ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஜிம் டேக்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி கண்ட்ரோலாம் போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை இப்போதைக்கு போதும், இதுவே போதுமே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு இன்னும் வேணுமே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அப்படியே டே பார்க்குறாங்க. எனக்கு உனக்கு இன்னும் உனக்கு ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குன்னா அவர் ட்ரங்கர் சர்க்கிள் இருந்தால் கூட ரொம்ப அழகாக பேசுகிறாரு. ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் இவ்வளோ அழகாக இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. நீ இவ்வளோ அழகாக இருக்கா சொல்லிட்டே கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜிம் மாறி மாறி பெக் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிம்முக்கு அது பிடிச்சிருக்கு. இப்போ ஜிம்முட்டே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. 2 பேருக்குள்ள எல்லாமே போயிருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஜிம் ஸ்டார்ட் பண்ணிப்பாரு. போக அவருக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப அழகாக ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அந்த நைட்டு அந்த டே ஃபுல்லாக அப்படியே போயிருக்கும். நைட் ஆல்மோஸ்ட் ஆகுது. டைம் ஒரு 11 o'clock ஆகும்போது டே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜிம் ஆல்மோஸ்ட் ஒரு 5 hours ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. டே தான் பார்க்குறாங்க. அதுவும் ஸ்டாப் பண்ணுறாரு. ஜிம் அப்படியே படுக்கிறாங்க. டே வந்து பிளாக்கெல்லாம் கவர் பண்ணிட்டு 4 கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு அந்த டைம் கொஞ்சம் ஒரு அவர் வந்து கான்ஷியஸாக தான் பண்ணியிருப்பாரு. ட்ரங்க் ஸ்டாக் கூட கான்ஷியஸாக தான் இருந்திருப்பாரு. இப்போ டே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா நம்ம டே சுற்றி எல்லாமே க்ளீனாக இருக்குது. நம்ம ஜிம் ஏஞ்சி குளிச்சிட்டாங்க. ரூம் ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. மெஸ்ஸாகவே இல்லை எந்த திங்ஸுமே. டே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எப்படி சொல்கிற ஒரு மாதிரி ஆக்வராக இருக்குது. ஒரு இப்போ நம்ம கேட்டால் என்னன்னு சொல்கிறது பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா எழுந்திரிச்சிங்களா, காஃபி டீ எதனா போட்டு தரவா அப்படி கேட்குறாங்க. அவர் எதுவும் கேட்கல. ஜிம் டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, காஃபி டீ எதனா வேணுமா டே அப்படி கேட்குறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் ஓகே அவங்க பெருசாக அதுக்குள்ளே கோச்சுக்கவே ஒரு டே பார்க்குறாங்க. ஜிம் எதுவுமே பெருசாக ரியாக்ஷன் பண்ணவே இல்லை. நடந்த மாதிரியே காமிச்சிக்கல. அவர் பாட்டுக்கு கேஷுவலாக குளிச்சுட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரு. ஆனால் நடக்கும் மட்டும் கொஞ்சம் பார்த்து கார் எடுத்துட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் டேக் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சார் ஓகே இப்போ நம்ம சொல்லி அவரை ஃபீல் பண்ண ஓகே வேணா, கண்டிப்பாக அவனுக்கு நம்ம பிடிக்கும். ஒன் டே அவனுக்கு நம்ம பிடிக்கும். வரும் லவ் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து தப்பு பண்ணக்கூடாது. சார் டே புரிஞ்சிருச்சு. சார் ஓகே டைம் கொடுக்கலாம் சொல்லிட்டு நம்ம டே அப்படியே விட்டுருப்பாங்க. இதான் நடந்திருக்கும். ஆனால் டேக் ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் கைண்ட்னஸ், அவர் வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறது. ரொம்ப லவ்லி பர்சன். டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப மேட்லியாக லவ் பண்ணியிருப்பாரு. அப்படியே பார்க்குறாங்க. உன்னை எனக்கு அப்படி தான் பிடிச்சின்னு தெரியுமா, ரொம்ப அழகாக நீ வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு எந்த நீ கத்தி சண்டை போட தப்பாக நினச்சிக்க மாட்டேன் ஓகேவா. எனக்கு ஒரு பர்மிஷன் மாதிரி ட்ரங்கர் சொல்லி எடுத்துதான் உனக்கு கோவம் வர சொல்லி தெரியாது. கோவமும் நியாயமானது. ஆனால் நீ கோவப்படவே இல்லை. எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலாக நான் கூட ஃபீல் பண்ணாத மாதிரி நீ வச்சுக்கிட்டேன். நான் வந்துட்டு எனக்கு பயமாச்சு எப்படா நீ என்ன ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி பயந்தாலும் நீ எதுவுமே தெரியாமல் கேஷுவலாக காமிச்சிட்டியா. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. ஒவ்வொரு பர்சன் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்களே. என்னோட ஒய்ஃப் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதெல்லாம் ரொம்ப டீப்பாக ஃபாலோ நினச்சிட்டே பார்த்துருக்காங்க. ஒரே பேர் தான் தூங்குவோம். ஆனால் நீட்டாக அட்வான்டேஜ் எடுக்க மாட்டேன். எனக்கு ஏன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டேன். செகண்ட் வந்துட்டு எனக்கு என்னக்கா எனக்கு இன்னும் நீ அப்படி இருந்தால் கூட தப்புன்னு சொல்ல முடியாது. எனக்கு என்னோட ஒய்ஃப் ஓகேவா, உனக்கு எல்லா ரைட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் அப்படி பண்ணி கூட நீ எவ்வளோ கோவப்படாமல் ரொம்ப அழகாக ஜென்யூனா நீ பாட்டுக்குள்ள அவருக்கு பார்த்துட்டு எனக்கு கேர் பண்ணி போல எனக்கு அதான் பிடிச்சி ஓகேவா. உன்னோட மேட்ல லவ் பண்ணுற ஜிம்மின்னு சொல்லிட்டு டே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் கிட்ட தங்கிட்டு இருக்காங்க. டே ஜிம் ரிப்போர்ட் பேக் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ண வச்சுட்டு நான் சாரி டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம் தூங்கிட்டாரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் எந்த பேர் டே இருக்காங்க. இப்போ ஜிம் நம்ம தான் ஜிம் இந்த ஃபுட் வச்சிருக்கான், பைக்கெலாம் வச்சிருக்காங்க. கோ சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. ஜிம் அம்மா கிட்ட வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க. உன் ஃபேஸ் ரொம்ப க்ளோவாக இருக்கடா செல்லாம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் பேபி நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஏன்னா ப்ரெக்னன்சி பேபி ஃபைண்ட் அவுட் கூட பண்ணாமல் இருக்கலாம். நம்மளாம் கேட்டு இதாக இருக்கூட சொல்லிட்டு அங்கே பாரு நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. ஓகேம்மா ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சொல்லலாமான்னு கேட்குறாங்க. இல்லை டே இங்கே இருக்கும்போது சொல்ல வேண்டாம், ஊருக்கு போய்ட்டு சொல்லலாம் ஜிம் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லி பாய்ஸ் எடுத்து கூட்டிட்டு வராங்க காரில். ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டைமில் சாஞ்சிக்கிறாங்க. டே ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறாங்க. அழகாக கூட்டிட்டு வராங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டே பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க. ஜிம் இதுக்கப்புறம் இந்த வரைக்கும் பண்ணாமல் பார்த்துக்கோங்க சொல்லிட்டாங்க. ஏன் பையனாச்சு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் பார்க்குறாங்க. ஜிம்மில் பேச ரொம்ப க்ளோவிங்காக அழகாக இருக்குது. என்னப்பா ஊட் போட்டு ரொம்ப க்ளோவிங்காக இருக்கா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது ஆண்டி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஓகேவா நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. அந்த அஜிமா சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே ஜிம் பார்த்து காமிச்சிக்கிறாங்க. ஜிம் இந்த பிள்ளை படுத்துக்கோ சொல்கிறாங்க. எதுக்கு டே சொல்கிறாங்க. இது ப்ரெக்னன்சி பிள்ளைவா சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. டே ஒரு பார்த்து வாங்கிட்டு வந்து தராங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாக இவர் தானா சொல்லிட்டு
இது நீங்கள் தானே சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டே கேட்குறாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறாங்க பையன் கூட ரொம்ப ரொம்ப கேர் லவ் அதிகமாக இருக்குது. ஓகேவா நீ அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண நினச்சேன். சாருக்கும் என் மேலே அவருக்கு தெரிஞ்சாக்க நான் எப்போவும் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டு உன் ஜிம்மில் லிப் பெக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. பார்த்துட்டு கொடுக்குற என்ன சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஹாப்பியாக அப்படி ஒரு மாதிரி அழகாக போயிட்டு இருக்கு டேஸஸ். இப்போ நம்ம ஜிம்முக்கு எப்படியே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்கேனிங் ஒரு 5 month இருக்கும். ஜிம்முக்கு வந்திருக்காங்க. ஜிம்முக்கு நான் சார் டே பார்க்குறேன். என்னாச்சு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது டே சொல்கிறேன். பயப்பட இருக்கு. பாசிட்டிவ் திங்க் பண்ணி பாசிட்டிவ் நடக்கும். சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. பாப்பா ஹெல்த்தியாக இருக்கும் டாக்டர் சொல்லுவாங்க. சரியா சொல்கிறாங்க. சரி சார் தண்ணி குடிச்சிட்டு சொல்கிறேன். டே சொல்கிறாங்க. ஜிம் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட பார்க்குறாங்க எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் டே 2 டாக்டர் தான் போகிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. சரி ஓகே செக் பண்ணலாமா சொல்லிட்டு இப்போ அவங்க டாக்டர் சொல்கிறாங்க மானிட்டரில் பாருங்கள் சொல்கிறாங்க. டேப் மானிட்டரில் பார்க்குறாங்க. பேபி அழகாக ஆகுது. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டாக்டர் என் பேபி ஹெல்த்தியாக இருக்கா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. என்னோட ஒய்ஃப் சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃபும் ஹெல்த்தியாக இருக்காங்க பேபி ஹெல்த்தியாக இருக்கா அப்படியே சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க டேக் ரொம்ப ஹாப்பி. இப்போ இல்லை நம்ம டே வந்துட்டு பார்க்குறாங்க எந்த மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கலாம் ஃப்ரூட்ஸ்லாம் எதாவது கொடுக்கலாம் சொல்கிறாங்க. இந்த மந்த்துக்கு எதனா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறாங்க. டாக்டர் பார்க்குறாங்க பரவாயில்லையே இவ்வளோ கேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. டே வந்து ஒரு சின்ன நோட்